இங்க பாருங்க, திராவிடம் என்ன செய்யும் பாருங்க. இந்திய என்ன செய்யும்? நம்மளை மதமா பிரிக்கும். இந்து, இந்தியன், இஸ்லாம், கிறிஸ்தவன் பிரிப்பான். திராவிடம் என்ன செய்யும்? நீ படையாச்சி, நீ பறையன், நீ தேவன், நீ தேவேந்திரர், நீ நாடார், நீ கோனார், நீ செட்டியார், நீ பிள்ளை, நீ முதலியார், நீ உடையார், நீ வண்ணார், இப்படி பிரித்து கூறுபடுவான். இது திராவிடம். அது இந்தியம். இந்தியம் என்ன சொல்லும்? சாதியும் மதமும் எங்கள் இரு கண்கள் என்று சொல்லும் RSS, BJP. தமிழ் தேசியம் என்ன சொல்லுது? சமூகத்தின் கொடிய புண்கள். இது தமிழ் தேசியம் சொல்லும். ரெண்டை ஒன்னு ஒப்பிட்டு பாரு. திராவிடம் பிரித்து தமிழர்களை பிரித்து அது அதிகாரத்திற்கு வரும். படையாட்சியும் பறையனும் மோதனும். பறையர் ஓட்டு படையாட்சிக்கு இல்லை என்ற நிலையை உருவாக்க வேண்டும். படையாட்சி ஓட்டு பறையருக்கு இல்லை என்ற நிலையை உருவாக்க வேண்டும். அதனால் இந்த பகையில் இவர்களுக்கு ஓட்டு, இந்த பகையில் இவருக்கு ஓட்டு. பாரதிய ஜனதாவா பாமகவா அது எங்க இருக்கோ அதுக்கு எதிராக பறையர் ஓட்டு. விடுதலை சிறுத்தைகள் அது எங்க இருக்கோ அதற்கு எதிராக படையாட்சி ஓட்டு. இதிலே திராவிடன் காட்டிலே மழை. ஒரு கேள்வியை அறிவார்ந்த தமிழ் சொந்தங்களிடத்தில் கேட்கிறேன். படையாட்சி பறையர், தெற்கே தேவேந்திரர் தேவர், 4 சமூகமும் ஒன்றாக நின்றால் ஏதுடா கருணாநிதி, ஏதுடா எம்ஜிஆர், ஏதுடா ஜெயலலிதா, ஏதுடா MK ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், ஏது? நோ வேர். எங்க இருப்பார் அவரு? எங்க இருப்பாரு? நாம் பிளந்து பிரிந்து நிற்கிற வரைதான் இந்த திராவிட பூச்சாண்டிகள் மஞ்சள் குளிக்க முடியும். எப்படி? சொந்த ரத்தங்களுக்குள் யுத்தனை எழுத்த வச்சு அதை சிந்துகிற ரத்தத்தை நக்கி குடிக்கிற ஓநாய்கள் தான் இந்த திராவிடர்கள் என்பதை அறிவார்ந்த என் தம்பிதங்கள் அறிந்து கொள்ளணும். இன்ன ஒரு தலைமுறை இந்த துயரத்தை தூக்கி சுமக்கூடாது. இதை நகர்த்தி விட்டு புரட்சிகர அரசியல் மாறுதலுக்கு தயாராகணும். எங்க எதிர்த்தார்கள்? இந்திய எதிர்த்தார்கள். இப்ப எதிர்க்கிறார்களா? எவன் இந்தியை திணித்தானோ அவனிடத்திலே கூட்டணி வைத்த போது எந்த எதிர்ப்பும் இல்லாமல் இந்தியை கொண்டாந்து நிறுத்திவிட்டார். மத்திய அரசின் திட்டங்களில் ஏதாவது தமிழ் பெயர் வருகிறதா? ஏதாவது இருக்கிறதா? எல்லாம் அப்படியே இந்திய அப்படி தமிழ்ல பேசிட்டு இருப்பான், அப்படியே பேசிட்டு இருப்பான். இதை எதிர்ப்பார்களா? ரொம்பவே சுத்துற திராவிட அரசியல், அதன் ஆட்சி, அந்த கட்சி, அதன் ஆட்சி முறை என்பது என்ன? தெருவுக்கு 2 டாஸ்மார்க்கை வைத்து குடிக்க வைப்பது. தமிழ் தேசிய அரசியல் என்பது அதை மூடிவிட்டு தெருவுக்கு 2 நூலகத்தை திறந்து பிள்ளைகளை படிக்க வைப்பது. அது 2க்கு இருக்கிற வேறுபாட்டை நீ முடிச்சுக்கும். புதிதாக பாராளுமன்ற கட்டடம் கட்டி திறந்தார் மதிப்புக்குரிய ஐயா மோடி அவர்கள். எந்த நாட்டிற்கு போனாலும் உலக மொழிகளில் மூத்த மொழி தமிழ். அது இந்தியாவில் இருக்கிறது எங்களுக்கு பெருமை. ஆம், நான் பேசித்தான் திருப்பி பேசுறாரு. இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழில் இருந்து அறியலாம். ஆமா, அறியலாம். அதுவும் நாங்க பேசியத்தான் திருப்பி பேசுறார். பாராட்டுகள், வாழ்த்துக்கள். பாரதியாரை பாடுகிறார், அவையை பேசுகிறார். வரப்புயரா நீர் உயரா, நீர் உயரா, ஏதோ சொல்றார், பேச முயற்சிக்கிறார். சரி, பாராட்டுறோம். ஆனால் இவ்வளவு பெருமை மிக்க என் தாய்மொழி, நீங்கள் புதிதாக கட்டித்திறந்த பாராளுமன்ற கட்டட வாசலிலே இந்தியிலே கல்வெட்டு, சமஸ்கிருதத்திலே கல்வெட்டு, இங்கிலீஷிலே கல்வெட்டு, ஏன் என் தாய்மொழி தமிழிலே கல்வெட்டு இல்லை என்று கேட்ட ஒரே அரசியல் கட்சி இந்த நிலத்திலே நாம் தமிழர் கட்சி தான். அங்கே இந்தியம் கேட்கவில்லை, அதை செய்யவில்லை. திராவிடம் அதை கேட்கவில்லை, எதிர்க்கவில்லை. தமிழ் தேசிய அரசியல் மட்டும்தான். ஏன் நீ அந்த இடத்தில் என் தாய்மொழிக்கு உரிய அங்கீகாரம் கொடுக்கவில்லை என்று கேட்டது தமிழ் தேசியம். வாயை திறக்காமல் இருந்தது திராவிடம்.